ஹாய், டே 97 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. டெய்லி ஒரு மூவி தேட்டரில் பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம 97th டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 days நம்ம வந்து 100th மூவி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைபரோட செலிப்ரேட் பண்ண ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ யாராச்சும் நம்ம கூட மூவி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். நம்ம சேர்ந்து வந்து இந்த 100th மூவியை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பறந்து போ, டைரக்டர் ராம் அவர்கள் டைரக்ட் பண்ண மூவி தான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆழமாக வந்து ரொம்ப டீப்பான நிறைய கதைகளை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்கக்கூடிய படம் மாதிரி இருக்காது. ஸோ நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி படங்கள் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பறந்து போ படம் பார்த்திங்கன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான இல்லைனாலும் பட் வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குற எல்லா பிரச்சனையுமே இந்த படத்துலேயே வந்து அங்கங்கே வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ படம் பார்க்குறதுக்கு பெருசாக வந்து ரொம்ப லைட்டாக போனாலுமே அதில் சொல்லப்படுற விஷயம் வந்து அதோட வழி எல்லாமே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கடந்து போகிறாங்க. ஸோ அந்த பையன்தான், அவங்களோட பையன்தான் வந்து இந்த படத்தில் வந்து ஸோ அந்த அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி வந்து படத்தை வந்து எடுத்துகிட்டு போவார். மெசேஜ் மீன்ஸ் இப்போ அந்த பையன் சொல்கிற மாதிரி நடந்தால் பெருசாக பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கதையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு அம்மா அப்பான்னு வச்சுக்குவோம். அப்பா வந்து இங்கே இருக்கார், பையன் கூட இருக்கார். அம்மா வந்து வேறு ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து வியாபார விஷயமா போயிருக்காங்க. ஒரு 2 நாள் கழித்து தான் வருவாங்க. ஸோ இப்போ அப்பா வந்து பையனை பார்த்துக்கிறாரு. ஸோ இவங்க வந்து ஃபேமிலியே வந்து ஒரு இஎம்ஐயில் வந்து சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதிக கடனில் இருக்காங்க. ஸோ அந்த கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்காக 2 பேரும் வந்து ஓடிட்டே இருக்காங்க. பையன் கூட பெருசாக நேரம் வந்து செலவு பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அம்மா வந்து ஊரில் இருக்கும்போது பையன் வந்து அப்பாவை எப்படியே வந்து வெளியில் கூட்டின்னு வந்துடுறான். ஸோ அவன் தொலை தாங்காமல் அப்பா வந்து வெளியில் வந்து அவன் பைக்கில் கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ போன இடத்துல அங்கே வந்து இஎம்ஐ ஆளுங்க வந்து இவரை பிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் இவர் வந்து அவங்ககிட்டேருந்து மாட்டாமல் இருக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வராமல் அங்கேருந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாரு. ஸோ இவங்க ஆல்ரெடி லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வீட்லேயும் பெருசாக வந்து சப்போர்ட் இருக்காது. ஸோ அம்மாவோட வீட்டில் சுத்தமாக வந்து அவங்க பேச வார்த்தை இல்லாமல் இருக்கும். இப்படி தான் இவங்களோட சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ அந்த அப்பாவும் பையனும் போகிற ஜேர்னி தான் வந்து இந்த மூவியே. அவங்க வந்து அப்படியே கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடமா போவாங்க, அங்கே அந்த பையன் தங்காமல் திருப்பி வெளியில் போவாங்க. ஸோ வெளியில் ஒரு இடத்துல தங்குவாங்க. அங்கேருந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க. அப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க. இப்படியே வந்து போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் மாதிரியோ இல்லை வந்து ஒரு மெசேஜை வந்து சொல்கிற மாதிரி படமும் இருக்காது. இது ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். இல்லை பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். சிலருக்கு வந்து அவங்களே பார்த்த மாதிரி இருக்கலாம். சிலருக்கு வந்து என்ன ஸ்லோவாக போகுது நம்ம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தரமணின்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அதில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பார், மொட்டைத்தலை புரிஞ்சால் மொட்டைத்தலை, முழங்கால் புரிஞ்சால் முழங்கால் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இந்த படமே வந்து அதே மாதிரி தான். ஸோ இது வந்து படம் பார்த்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளும் வந்து படத்தோட படமாக போயிட்டே இருக்க வேண்டியதான், அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இது வந்து இது எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு விமர்சனமாக நம்ம சொல்லவும் முடியாது இந்த படத்தை. அது வந்து பார்க்குறவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் இந்த படம் வந்து அமையும். அந்த மாதிரி ஒரு படத்தை தான் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ பெருசாக எதுவும் சொல்லாமல் பசங்களோட நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஓட தான் போகிறோம். ஸோ வந்து பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ நம்மளும் வந்து அந்த நார்மல் லைஃப்லேருந்து ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ நம்ம ஒரு பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் வேறு மாதிரி வந்து நம்ம எப்பவும் செய்யாத விஷயங்களை செஞ்சு போங்க, ஒரு ஜேர்னியை பண்ணுங்கள் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அப்படின்றது தான் வந்து கடைசியாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டைம் இருந்துச்சுன்னா இந்த மூவி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கல் ரேட்டு தெரியுங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 97 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் பறந்து போ. மகாலட்சுமி டாக்கீஸில் தான் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 12:15 PM.